நமது ஜெபம் டிவியில் பரிசுத்த ஆவியின் விடுதலை நேரம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். Behold, till the end of the world I will be with you. இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord says, நீ கலங்கி தவிக்காதே, should not be நான் உன்னோடு தான் இருக்கிறேன் மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுகிறதில்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் உன் கூடவே இருக்கிறேன். எதற்காக கூட இருக்கிறாராம்? ஒரே ஒரு தேவன் தான் சமாதானத்தை கொடுக்கிறார். APE Church presents the Hour of Holy Spirit's Deliverance every Monday at 7 p.m. Don't miss it. Only on ஜெபம் TV. இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு தந்த வசனம். Today the given word from God for our concentration. ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். Ruth chapter 2. 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனங்களை கை வைத்து ஒரு மனதோடு கூட வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 4. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். பலத்த கைகளை தட்டி இந்த வேத பகுதிகளை சற்று நீங்கள் தெய்வத்தோடு நெருங்குவதற்குரிய பெரும் வாக்காய் இருக்கிறது. This promise will help you to draw near to the Lord closely. போவாஸ் தன்னுடைய வயல்வெளிக்கு ஜனங்கள் அறுத்து கொண்டிருக்கிற அறுவடை நேரத்துக்கு வருகிறான். Time of harvest, Boaz reached the paddy field. அந்த சமயத்தில் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. There is a matter taking place. என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய வாகனத்தில் குதிரையின் மேலோ ஒட்டகத்தின் மேலோ ஏதோ ஒன்றின் மேல் வருகிறான். Maybe riding on a chariot or whatever it may be. ஆனால் அவர்களை பார்த்து அவன் சொன்னான், He said to them, அறுத்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து, to the reapers, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றார். May the Lord be with you. அதற்கு அவர்கள் மறுமொழியாக சொன்ன வார்த்தை, They replied, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். May the Lord bless you. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இந்த வார்த்தையை சற்று தியானித்து பாருங்கள். We are going to meditate this way. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்தில் போவாஸ் ஒரு தேவனுடைய மனிதன். Here Boaz was a man of God. மற்றொரு பக்கம் திரளான ஆஸ்திக்கு சொந்தக்காரன். In another hand he was a landlord. மற்றொரு பக்கம் அவன் தேவனுடைய மனுஷனும் அந்த பட்டணத்தில் பெரியவனுமாய் இருந்தான். He was an honorable person on that place. அதே சமயத்தில் அவன் ஒரு நல்ல போதகராயும் அங்கே காணப்படுகிறான். He was a good preacher. நன்றாய் கவனிக்க வேண்டும். வயல்கள் அறுப்பு காலத்திலே மனிதர்கள் குனிந்து அந்த வெயில் நேரத்திலே அறுத்து கொண்டிருக்கிறார்கள். Time of harvest, these reapers harvesting. அந்த நேரத்தில் அவன் தம்முடைய வாயை திறந்து தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறான். Saying prophecy through his mouth. ஆனால் அங்கே அவனை கண்ணை கவரும்படி ஒரு சம்பவம் நடந்தன. There is an attraction in that. மோவாப் தேசத்தின் ஸ்திரீயும் அங்கே வந்திருந்தாள். A woman from Moab came. அவளுக்கு பெயர் ரூத். Her name was Ruth. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே புதிதாக ஒருவள் வயலிலே இறங்கி பொறுக்கிக் கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறாள். He watched over somebody newly step into the paddy field. எல்லாரும் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். reaping. இந்த ஒரு பெண் பின்னாடி பொறுக்கிக் கொண்டே போகிறாள். She is gather up கீழே விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுகிறது போல. How the dogs taking the pieces of the ஒரு நாள் இயேசுவை பார்த்து ஒரு ஸ்திரீ அப்படி சொன்னாள். A woman said to Jesus, அதற்கு ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, மேஜ எஜமானுடைய மேஜிலிருந்து துளுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னும் அல்லவா என்று கேட்டாள். These little dogs will take the pieces from the table of my master. ஆனால் இவள் என்ன செய்கிறாள்? பின்னாடி பொறுக்கிக் கொண்டே வருகிறாள். அந்த நேரத்தில் அங்கே போவாஸ் நல்ல தேவ மனிதனாக கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிறைந்தவனாய் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். Noble character Boaz, filled with anointing, and said this word to them. பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. Bethlehem is தேவாதி தேவனுடைய பிறப்பிடம். The birthplace of God. சர்வ வல்லவரின் பிறப்பிடம். The birthplace of the தாவீது குமாரனாகிய இயேசுவினுடைய பிறப்பிடம். The birthplace of the தாவீது வாழ்ந்த ஒரு தேசம். The nation of David. பெத்லகேம் என்பதுக்கு எல்லா ஜனங்களுக்கும் அப்பத்தை தருகிற பட்டணம் என்ற அர்த்தம். City providing food to all. ஆனா இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். உங்களை யாராவது பார்த்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அது ஒண்ணுதான் குறையா இருக்குது என்போம். You will hesitate. அது ஒண்ணுதான் குறையா இருக்குது என்போம். You will not accept. ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள்? அறுத்து கொண்டு வருகிறார்கள். போவாஸ் வருகிறதை பார்த்து போவாஸ் சொன்ன வார்த்தைக்கு பதிலாக கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். The
the Lord bless you. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. அவர்கள் மறுமொழியாய் சொன்ன வார்த்தை, He replied, கர்த்தர் உம்மை may ஆசீர்வதிப்பாராக. the Lord bless you. இன்றைக்கு யாராவது ஒருவர் நீங்க அப்படி சொன்னதுண்டா? Did you have this Praise Lord experience? sister சொல்லும்போது, Praise Lord sister. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு May சொன்னதுண்டா? the Lord bless you. அந்த பழக்கமே நம்ம இடத்துல இல்லையே. மோசே வானுலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் வந்தது. The time came, the course of Moses finished and accomplished on this அவருடைய earth. காலம் முடிந்து விட்டது. His course finished. தேவனை எது அடக்கம் செய்து விட்டார். He was buried by God. அப்போ ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? What the people, அவர்களை வழிநடத்தும்படி தேவன் வேறு ஒருவரை நியமித்திருந்தார். God elect a person to lead them. அவனுக்கு பெயர்தான் ஜோஷுவா. He was Joshua. ஜோஷுவாவை பார்த்து ஜனங்கள் People சொன்னார்கள், said to him, நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம் how என்றார்கள். we hear unto Moses, same way we will hear unto thee. தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் If the Lord அவருடைய be with you, வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். should hear the voice of அவர்கள் God. சொன்னார்கள், இஸ்ரவேலர்கள், The people said, நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போலவே உமக்கு செவி கொடுப்போம். how we hear unto Moses, same உம்முடைய way we will hear. கர்த்தர் தாமே, Your God alone, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே your God alone, மோசையோடு இருந்தது போல உம்மோடு how இருப்பாராக he என்றார். was with Moses, same way he'll be with you. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah. ஹalleluya. Praise God. ஹalleluya. Hallelujah. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு. Loudly, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் your God alone, மோசையோடு இருந்தது போல உம்மோடு இருப்பார் என்று அவனை how உற்சாகப்படுத்தினார். he was with Moses, same way he'll be with you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. ஹalleluya. Amen. எல்லோரோடும் இருக்கிற தேவன் எல்லோருக்கும் எல்லாமானவர் அவர்தான். He's a God, he'll be with all, and he's a God of all. நம்முடைய தேவன் பேசுகிற தேவனாய் Our இருக்கிறார். God is a God to என் speak. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children, இந்த வேதத்தை சற்று கவனித்து Pay பாருங்கள். attention to this word. அதைத்தான் அங்கே போவாஸ் ஜனங்களை பார்த்து சொன்னான், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றான். That's what Boaz said to the reapers, may the Lord be with you. அது அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. They said to him, may the Lord bless தேவன் you. எங்கே இருக்கிறாரோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. Wherever God, there is blessing. ரெண்டு பேருமே வாக்குத்தத்தம் சொல்லுகிறார்கள். They are saying the promise. இதில் மிகப்பெரிய வாக்குத்தத்தம் எது தெரியுமா? What is a great promise? மோசே அங்கே போவாஸ் சொன்ன வார்த்தை தான் பெரிய வாக்குத்தத்தம். The word of Boaz is mighty. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. May the Lord be with you. ஹalleluya. Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let us clap. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. May the Lord be with you. ஆனால் வேதம் என்ன What சொல்லுகிறது? is the word of God? யோசுவா 1:17 வாசித்து Joshua பாருங்கள். chapter 1 verse கர்த்தர் 17. உம்மோடு கூட இருப்பாராக என்று இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள். The house of Israel said, may the Lord be with you. அத்தனை லட்சம் பேரும் ஜோஷுவாவை பார்த்து சொன்னார்கள். Lakhs of people said to him, 1 சாமுவேல் 17:37 வாசித்து பாருங்கள். 1 Samuel 17, தேவன் ஒரு 27. மனிதனோடு இருக்கும் விதத்தை பற்றி, அவனோடு வாழும் விதத்தை பற்றி, அவனோடு கூட ஜீவிக்கும் விதத்தை பற்றி அங்கே வேதம் சொல்லுகிறது. The way how the Lord walked with his people. 1 சாமுவேலின் புத்தகம் 17:37. 1 Samuel 17 verses 1 37. சாமுவேல் 20:13 பாருங்கள். 20 verses 30. தேவாதி தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் விதத்தை பற்றி. The fellowship of God. நம்முடைய தேவன் ஒவ்வொரு மனுஷனோடு இருக்கிறார். He is be with all. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு காணக்கூடாத தேவாதி தேவன் 2000 years ago, this unseen மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது God came on this earth. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். He said a word. என்ன சொன்னார்? What is that? தம்முடையவர்களை பார்த்து சொன்னார், To his people. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். Behold, till the end of the world I will be with you. இந்த வசனத்தை கேட்கிற உனக்குள் ஒரு உணர்வு இருக்குமானால் நீ தெய்வத்தை பார்ப்பாய். If you have understanding mind, you will see God. நீ மத்தவனை பார்த்து ஓடுற, You are running after the world. மத்த மனுஷனை பார்த்து ஓடுற, Running after the woman. இன்னொரு மனுஷனை பார்த்து ஓடுற. Running after men. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று ஒருவன் உங்களை வாழ்த்தும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. If somebody greet you, you have to say that may the Lord be with you. வேத வசனத்தை சற்று கவனித்து Look at பாருங்கள். the word of God. என்ன காரணம்? Reason. நாம் அவரை விசுவாசிக்கிறதில்லை, அதனாலே ஆசீர்வாதம் இல்லை. We are not believing God. That's why we cannot reach the அதனாலே blessing. நமக்கு பிழைப்பில்லை. That's why there is no அதனாலே progress. நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. There is no joy for வேதம் that. சொல்லுகிறது, Bible says, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடுமா. if you believe all things are possible. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்றார். Believe all things are possible. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றார். With faith, righteous shall live. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைத்திருப்பான் என்றார். Righteous shall live by faith. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைத்து வாழ்வான் என்றார். Righteous shall live by faith. ஆபுக்கின் புத்தகம் 2:4 பாருங்கள். Chapter 2 verses 4. ரோமர் 1:17 பாருங்கள். Romans 1:17. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:38 பாருங்கள். Hebrews 10:38. தேவனாகிய கர்த்தர் யார் என்று நீங்கள் அறிந்து You கொள்ளலாம். can understand who is our God. ஓ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children. இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? What is the word of God போவா saying? சொன்னான், Boaz said, அறுக்கின்றவர்களை பார்த்து, to the reapers, ஓ என் ஜனமே, O my people, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றார். May the Lord be with you.
கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. ஹalleluya. Praise the Lord. கர்த்தர் உங்களோடு கூட May இருப்பாராக. the Lord be with you. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. God of peace will be with you. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் God of peace உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு நம் அனைவரோடும் இருப்பாராக. with us and கையை family தட்டி be ஒரு with அல்லேலூயா us. சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise God. வெறும் தேவனா இருக்க மாட்டாரா? Not ordinary God. எப்படி இருப்பாரா மகனே? சமாதானத்தின் தேவன். தேவனாகிய கர்த்தர் God of சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. will be with you all. ஒருத்தன் கூட இருந்துட்டு இன்னொருத்தன் கூட விட மாட்டாரா? Not எல்லாரோடும் will இருப்பாரா? be with all. ரோமாபுரிக்கு பவுல் எழுதும்போது இப்படி சொன்னான். When the writings ரோமர் of 15:33 வாசித்து 15 பாருங்கள். verses 33. சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக என்றான். May the God of peace be with you all. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளைனா உங்களை மற்றவர்களை பார்த்து பிரைஸ் லார்ட் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லணும். Children of God, you share your peace to others. சமாதானத்தின் தேவன் தாமே. God of peace. பாருங்க, வெறும் தேவன் இல்லையா அவரு? He's not ordinary God. சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராம். God of peace be with you ரோமர் all. 15:33 சொல்லுகிறது. Romans 15:33. அந்த வசனத்தை வாசிப்போமா? Shall we read the word? சமாதானத்தின் தேவன். நல்ல கவனிங்களே, அது யாரு, என்ன தேவனா அவரு? சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல கூட சொல்லுங்க. அவர் முடிக்கும் போது ஆம் என்றும் ஆமேன் என்றும் முடித்தாராம். Finally he said yes and amen. வெளிப்படுத்தல் விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வரி, கடைசி ஒரு வரி, லாஸ்ட் வரியை படிச்சு பாருங்களேன். Revelation last book last word. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. நம்முடைய விசுவாசத்தை அவர் காண்கிறவர். The Lord mind about our faith. நம்முடைய நம்பிக்கை அவருக்கு தெரியும். The Lord knows our hope. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? But what is the word என் of God அருமையான says? கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. சமாதானத்தின் தேவன் தாமே God உங்கள் of peace. அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமேன். God of peace be with you all. ஆமேன் சொல்றவங்க கை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். Amen. பலத்த கைகளை தட்டி. Let's clap. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. The Bible அதனால says. தான் போவாஸ் சொன்னான், So Boaz கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக Let the என்றான். Lord be with you. அவன் வெறுமனையாய் சொல்லிவிட்டான், Simply நான் said- அதை மேலாக சொல்லுகிறேன், சமாதானத்தின் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. Very clearly says the God of peace be with என்ன you விசுவாச all. கை தட்டு, Amen. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say பாருங்கள். 3 hallelujah. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. Bible says. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்துக்கே தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் யாவும் அப்படியே இருக்கிறதாம். He is not a God of clergy, he is a God of peace. It will take place all the assembly of God. தேவனுடைய சபை, Church of God. தேவனுடைய ஆலயம், Temple of God. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளே, சகோதரா சகோதரி, நீங்கள் தேவனுக்கு உண்மையான பாத்திரமாக இருப்பீர்களானால் அவர் உங்களை வணைந்து சமாதானத்தோடு வைத்திருப்பார். Those who are sitting in the presence of God, if you are faithful before God, he will beautifully decorate you, form you and be with you in the way of peace. உங்களை இன்னும் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும் என்று Draw விரும்புகிறேன். near closer to God. 1 கொரிந்தியர் 14:33 பவுல் சொன்னார், 1 Corinthians 14 verse தேவனானவர் 33. கலகத்திற்கு தேவன் இல்லை, He is not a God of clergy. சண்டையை உருவாக்குறவர் தேவன் He அல்ல, is not a God to make fights. சமாதானத்துக்குரிய தேவனாம் He is a அவர். God of peace. உண்மையாக நீங்கள் ஜெபிப்பது நிஜமானால், If you faithfully pray, அந்த குடும்பத்திலே வாழ்வது நிஜமானால், living in a family, சபையாகி குடும்பமாகி உங்களுடைய வாழ்க்கையிலே in your church, அவர் யாராய் இருப்பாராம்? Who is he? சமாதானத்தின் தேவனாய் he is a இருப்பாராம். God of peace in கைகளை your தட்டி life. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. Let us clap. ஹalleluya. Praise the Lord. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த சமாதானம் என்கிறது இல்லை. Many give up this faith. ஏன் இல்லை? Why there is no கர்த்தர் peace? இல்லை. God is not there. சமாதானத்தின் தேவன் கூட இருக்கிறதே இல்லை. God of peace will not be with என் them. அருமையான மகனே மகளே, Children. சில நேரங்கள் எத்தனையோ காரியத்திலே நான் சோர்ந்து போவேன், அடுத்த நொடி பொழுது மாறிடுவேன். வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God says? பரிசுத்தவான்களுடைய சபைகளில் அப்படியே இருக்கிறது. In the assembly of God this will take place. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இந்த சமாதானத்தை தேவன் நமக்கு எப்படி வைத்திருக்கிறார்? How the Lord kept this அவர் peace, எவ்வளவு மேன்மையாக how வைத்திருக்கிறார் gloriously என்று the Lord கவனிக்கும் பொழுது When you pay வேதம் attention, சொல்லுகிறது, Bible says, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்ததாம். the wrath came upon him.
உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி because to make peace அவர் எல்லாருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். he accepted all the sufferings. அதன் பிறகு அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள் என்று சொல்லுகிறார். by his stripes you are healed. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் ஒவ்வொருவரும் குணமாகிறோம். the wrath of God came upon him and we are healed by his stripes. இந்த சமாதானத்தை அவர் எங்கே வைத்து போனார்? where has the Lord kept? சிலுவையிலே வைத்து போனார். on the cross of Calvary. அந்த சிலுவையிலே எப்படி வைத்து போனார்? அந்த சிலுவையில் அவருடைய கரத்திலே ஆணிகள் அடிக்கப்பட்டு அதில் வடிந்த ஒவ்வொரு துளி இரத்தத்திலும் உனக்கு சமாதானத்தை வைத்தார். every drop of the bleeding blood on the cross of Calvary will bring you peace. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹalleluya. பலத்த கரங்களை தட்டி let us clap. ஹalleluya. இந்த வேத பகுதியை கவனித்து பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, to the bleeding blood on the cross of Calvary, அவர் நமக்காக பாடுபட்டு சிந்தின இரத்தத்தினாலே, the suffering bleeding blood of Jesus, நீ அவருடைய பாதங்களை கவனிக்கும்போது அதில் வடிந்த இரத்தம் உன்னோடு கூட உன் தலையில் வந்து விழுமானால் உனக்கு ஒரு பெரிய சமாதானம். when you look to the feet of God you can feel the blood from the feet. அதுதான் கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிற அனுபவம். this is the experience of the Lord be with you. அவர் அருகே உங்களை கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். I deliberately bring you up near the Holy Ghost. தெய்வத்தினுடைய அனுபவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெய்வம் எனக்கு சொல்லுகிறதை சொல்லுகிறேன். you should understand the experience of God in your personal life. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சில 2 பிள்ளைகளை 3 பிள்ளைகளை 5 பிள்ளைகளை பெற்றிருப்போம். we may have 5 or 4. ஏதாவது ஒரு பிள்ளைகள் மூலமாய் ஒரு சமாதான குறைவு நமக்கு வரும். some peace disturbing events. அந்த நேரத்தில் நீங்கள் நினைக்க வேண்டியது ஒன்றுதான், கர்த்தாவே உம்முடைய சிலுவையின் இரத்தத்தில் என் பிள்ளையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த இரத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் உன் பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை கொண்டு வரும். I dip my children into the bleeding blood of the cross. if you say like that, the blood will bring you peace. அவர் கையில் வடிந்த இரத்தத்தின் வல்லமை, the power of the bleeding blood, அவர் விலாவில் வடிந்த இரத்தமும் தண்ணீரின் வல்லமை, the bleeding blood from the ribs அவருடைய of Jesus, சிரசில் வடிந்த இரத்தத்தின் வல்லமை. the bleeding of his throne. இஸ்ரவேல் தேசத்தில் 24 வகையான முட்கள் இருக்கிறது. 24 type of thorns in Israel. அதிலே வினா கிறிஸ்து என்ற ஒரு முள் இருக்கிறது. வினா Christ is the அது இயேசு கிறிஸ்துவினுடைய சிரசிலே அடித்தார்களாம். they placed on his அந்த முள்ளுடைய நீளம் கிட்டத்தட்ட 6 இன்ச்சுக்கு மேலே, approximately 6 inches. அதை கூட அவருக்கு கிரீடமாக பின்னி அவர் சிரசில் வைத்து அடித்தபோது அவருடைய கண்ணின் புருவத்தின் வழியாக அந்த முள் எட்டினதாம். when they placed on the head, it get into the eyes. அதிலிருந்து வடிந்த இரத்தம் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். the bleeding blood will bring you peace. நீ சமாதானத்தின் பிரபுவுடைய பிள்ளை. you are a daughter of அவருக்கு பேரே சமாதான பிரபு. his name is Prince of Peace. சமாதான பிரபு. Prince of Peace. உன் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை சகோதரனே சகோதரி முடிவு செய்து கொள். brothers and sisters, decide one thing in your life. நீ குறுகிய மனப்பான்மை உள்ளவனாக நீ குற்றத்தை எடுத்துக்கொள்ளுகிறாய். you always depend upon your மனைவி சொல்லும்போது அது குறுகிய மனப்பான்மையோடு குற்றமாக எடுத்துக்கொள்ளுகிறாய். புருஷன் மனைவிக்கு சொல்லும்போது மனைவி அது குற்றமாக எடுத்துக்கொள்ளுகிறாள். you are not in peace. அங்கே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன், you have to verify that. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றே ஒன்று செய்யணும். இதற்கு என்ன காரணம் என்று அறிந்து அதுக்குரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால் சிலுவையின் இரத்தம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அவர் சிலுவையில் தொங்கும்போது சொன்னார், when he on the cross, அவர் சிலுவையில் தொங்கும்போது சொன்னார், hanging on the cross, அழுது கொண்டிருக்கிறாள் மரியாள். Mary cried. அவருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். hold the feet of Jesus. அதோ உன் மகன் என்று சொன்னார். Hear your son. அந்த நேரத்திலும் கூட even that time, அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, hanging on the cross, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் போது, everyone tears, கதறிக் கொண்டிருக்கும் போது, he cried on the ஒரு cross. பக்கம் போர் சேவன் விலாவில் குத்தி இருக்கிறான். one side this, இரண்டு பக்கம் 2 கைகள் ரத்தம் வடிகிறது. bleeding blood, காலோடு கால் சேர்த்து ஆணைத்து அடித்திருக்கிறது. வாரினால் உடம்புகள் பிஞ்சிருக்கிறது. ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது. அவர் ஏலி என்று கதறிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலும் கூட அவர் அற்புதத்தை சொல்லுகிறார். he is saying a miracle. தனக்கு அன்பான சீடனை பார்த்து, took his beloved disciple, அதோ உன் மகன் என்றார். hear your காரணம் என்ன? அவர் சமாதானத்தின் தேவன். he is a God of peace. இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், today the Lord says, நீ கலங்கி தவிக்காதே, should not be நான் உன்னோடு தான் இருக்கிறேன் மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுகிறதில்லை, உலகத்தின் முடிவு பரிந்தும் கூடவே இருக்கிறேன். எதற்காக கூட இருக்கிறார்? ஒரே ஒரு தேவன் தான் சமாதானத்தை கொடுக்கிறார். only one God can
and bring you போவாஸ் peace. சொன்னான், Boaz said, கர்த்தர் உங்களோடு கூட may இருப்பாராக. the Lord be with you. குதிரையில் வருகிற வேகத்தில் அவன் சொல்லி இருக்கலாம், Maybe coming on ஒருவேளை the ride, ஒட்டகத்தில் வந்து சொன்னானோ தெரியாது, riding on a camel, அல்லது கோவேரி கழுதியில் வந்து சொன்னானோ or riding தெரியாது. on a donkey. அவன் பெத்லகேமிலிருந்து வரும்போது சொன்னான், Came from Bethlehem. அறுக்கிறவர்களை பார்த்து, To the reapers. ஓ உழைக்கிறையின் உழைக்கிற மக்களே, Oh workers, என் தொப்பில் உறவுகளே, my relatives, என் இனத்தார்களே, my relatives, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக may the என்றார். Lord be with you. அதற்கு அவர்கள் They சொன்னபடி, replied, கர்த்தர் உம்மை may the ஆசீர்வதிப்பார். Lord bless you. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. ஒருவரை பார்த்து ஒருவர் அப்படி If சொல்லுவீர்களானால், you share like that, உங்களைப் போல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவனும் இல்லை. you are very, very blessed. Do விசுவாசிக்கிறவர்கள் you believe? 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். 3 hallelujah. ஐயா, என்னுடைய காரியம் தடைப்பட்டு இருக்கிறது. Some struggles in your life. தடைகளை உடைக்கிறவர் முன்னாக போகிறார். He go break the hurdles, will go நீங்கள் with தடைகளை you. குறித்து கவலைப்பட Should not வேண்டாம். worry about hurdles. தடைகளை உடைக்கிறவர் He's got to break. தாவீது சொன்னான், King David said, தேவனே, Lord, உம்முடைய நாமத்தினாலே, in your name, உம்முடைய வல்லமையினாலே your power, ஒரு சேனைக்குள் ஒரு மதலை நான் தாண்டுவேன் என்றார். I'll overpower the கரங்களை host தட்டி and வர wall. அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. ஒரு விஷயத்தை அறிந்து கொள். One thing understand. ஒரு காலத்தில் நான் கை நிறைய சம்பாதித்தேன், In those days, ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருந்தது. blessing ran ஏன் after ஆசீர்வாதம் எங்கே போய்விட்டது? Where is my blessings today? கர்த்தர் உன் கூட இருந்து தூரமாய் இருக்கிறார் என்று அர்த்தம். Meaning is God is far from you. எங்கேயோ நீ உடன்படிக்கை தவறி இருக்கிறாய். You are failed to நீ keep ஏதோ the உடன்படிக்கை covenants. தவறி இருக்கிறாய். Failed to keep the covenants. ஒரே ஒரு காரியம் மாற்ற சொல்லுவேன். One thing I tell you, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, children, தவறாமல் இருக்கிறவனே பாக்கியவான். blessed are they those who not commit error இன்றைக்கு in நான் his கர்த்தராகிய covenants. இயேசு நாமத்தில் உங்களுக்கு In the சொல்லுகிறேன், name of Jesus, amen. அவர் யாராம்? Who is he? உத்தமர்களுக்கு உத்தமன். Upright for just. சங்கீதம் 18:25 Psalm சொன்னார். 18:25. 2 சாமுவேல் 22:26 2 சொன்னார். 22:26. சங்கீதங்களின் புத்தகம் 145:9 Psalm சொன்னார். 145 verses 9. அவர் உத்தமருக்கு He உத்தமன். is upright for just. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், One thing keep it in mind. உங்கள் உத்தமத்தை அவர் பார்ப்பார். The Lord will mind about your just. உங்கள் நம்பிக்கை அவர் பார்ப்பார். He'll mind about your உங்கள் faith. விசுவாசத்தையும் அவர் He'll mind பார்ப்பார். about your faith. காரணம் என்ன? Reason. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of தேவன் God. எப்படி கூட இருக்கிறார் என்று How சொல்லி the Lord will வாசிக்க be நாம் just. கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். Hebrews chapter 13 verses 20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பனான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். கரங்களை தட்ட மாட்டியா? ஸ்தோத்திரம். பெரிய மேய்ப்பனா, Great shepherd of the sheep. உலகத்துல பெரிய மேய்ப்பன் அவர்தான். Great shepherd of the sheep. அட்வென்ட்க்கு அவர்தான் மேய்ப்பனு. Sheep of Advent. கத்தோலிக்க சபைக்கு அவர்தான் மேய்ப்பனு. Sheep of Catholic. சிஎஸ்ஐக்கு அவர்தான் மேய்ப்பனு. Sheep of CSI. உலகத்துல இருக்கிற எல்லா பேர் சபைக்கு அவர்தான் மேய்ப்பனு. Great shepherd நம்ம of- சபைக்கு அவர் பெரிய மேய்ப்பன். He is a great shepherd of our நம்ம சபைக்கு church. அவர் சமாதானத்தின் மேய்ப்பன். He is a great shepherd and God of peace to our church. Hallelujah. Hallelujah. அவரை தட்டி எழுப்பினாராம். யாரு? பிதாவாகிய தேவன். He has brought up from the dead. அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிங்களேன். நித்திய உடன்படிக்கையின் நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எதுக்கு தேவனா? God of சமாதானத்துக்கு தான் தேவன். God of peace. சமாதானத்துக்கு தான் தேவன். God of peace. அதைத்தான் 1 தெசலோனிக்கர் 5:23 வாசித்து பாருங்கள். 1 Thessalonians chapter 5 verses 23. சமாதானத்தின் தேவன் தாமே. நல்ல கவனிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு கைத்தட்டி ஆர்ப்பரி. Let us clap. ஹalleluya. உங்கள் ஆவி, Your spirit, உங்கள் ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. இனிமே கர்த்தர் என் கூட இருப்பார்.
The Lord will be with என் me. ஆவி, My என் spirit, ஆத்துமா, my soul, என் சரீரம் my body. அவர் வரும் பொழுது When he comes, குற்றமற்றதாய் இருக்கும். should be blameless. அதற்கு ஒரே அடையாளம் One sign, எனக்கு சமாதானம். I have கைகளை peace. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. குற்றமற்றதாக இருக்குமா? Blameless. பலத்த கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. ஹalleluya. Amen. அதைத்தான் 2 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் Chapter 3, 16வது வசனங்களை வாசிப்போமா? 16th verse. சமாதானத்தின் கர்த்தர் தாமே ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் எப்பொழுதும் Always, continually, எப்பொழுதும். always. இன்னைக்கு கால ஆராதனை மட்டும் இல்லை, மத்தியானத்திலையும் சாயங்காலத்திலையும் ராத்திரி 12 மணிக்கும் ராத்திரி 1 மணிக்கு ராத்திரி 3 மணிக்கும் ராத்திரியும் அப்படியே போய் மறுநாள் காலை எப்பொழுதும். For yesterday, today and forever. சமாதானத்தின் கர்த்தர் தாமே கர்த்தர் தாமே எப்பொழுதும் எப்பொழுதும் சகல விதத்திலும் எப்படி 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 சகல சத்தமா விதத்திலும் சொல்லுங்களே அம்மா. சகல விதத்திலும். In all matters. எப்படி? சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக சமாதானத்தை தந்தருளுவாராக தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. கைகளை தட்டி. The Lord be with you all. எப்படி இருப்பாரா? How? அனைவரோடு இருப்பார். Be with you all. அதைத்தான் போவாஸ் சொன்னான். That's what Moses கர்த்தர் உங்கள் அனைவரோடு May இருப்பார். the Lord be with you all. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக என்று பவுல் May சொன்னார். the Lord of peace be with இன்றைக்கு you. உனக்கு விரோதமாக Today against you. உன்னுடைய கவனிங்கள், லிசன் டு மீ. Governing. எல்லாரும் கவனிங்கள். இன்றைக்கு நேற்று வரை இந்த இடத்துக்கு கால வரதுக்கு முன்பு உனக்கு விரோதமாய் இருந்த சகல அந்தகாரத்தின் வல்லமைகளை All the previous powers of நீ darkness. ஜெயிக்கணும் விரும்புறியா? If you delay to overpower, விரும்புறியா? do you like என்னுடைய that? சமாதானம் எனக்கு வேணும் என்று விரும்புறியா? You need your peace. பைபிளை எடுத்துட்டு அப்படி எழுந்து நில்லு. Take the Bible and stand. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1 Corinthians 16ஆம் அதிகாரம் 16th chapter. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 20வது வசனத்துக்கு நேராக உங்கள் கைகளை வையுங்கள். Verses 20. சகோதரர் எல்லாரும் சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். முத்தத்தோடு பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நான் உங்களை வாழ்த்துறேன். I greet you. எல்லாரும் வாழ்த்துங்கன்னு சொல்லுங்க. I greet you. வாழ்த்துகிறேன்னு சொல்றவங்க தெளிவா சொல்லணும். Clearly அந்த say. வசனத்தை ஒரே ஒரு தரம் நான் வாழ்த்தி ஆசீர்வாதத்தை பெறணும். நான் உங்களோடு கூட எடுத்துக்கொள்ளுகிறேன். சகோதரர் எல்லாரும் சகோதரி எல்லோரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். சகோதரி எல்லாம் சொல்லுங்க, உங்களை வாழ்த்துகிறார்கள். சகோதரிகள் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் நல்ல கவனிங்க, ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். பரிசுத்த முத்தத்தோட பரிசுத்த முத்தத்தோட. இப்போ எப்படி வாழ்த்துவீங்க? How to greet to others. பரிசுத்த முத்தத்தோடு எப்படி How to வாழ்த்துவீங்க? greet with the holy kisses. எப்படி வாழ்த்துவீங்க? How to greet to others. ரைட். அப்படின்னா நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போவீங்கன்னா When you go to அங்கே Israel, ஒருவரை ஒருவர் வாழ்த்துவாங்க. they will எப்படி greet each வாழ்த்துவார்னால் other. How? ஒரு சகோதரர் வாழ்த்துங்க All the பார்க்கலாம். brothers share. நீங்க வாழ்த்திட்ட பிறகு சமாதானம் வரணும். After you share the greetings, peace should come. சமாதானம் சத்தமா மூஞ்ச பார்த்து சொல்லுங்களே. Peace should come. சமாதானம் சமாதானம் வரணும். எப்படி வரும்? How it will come? கர்த்தர் கூட இருந்தார். If the Lord be with you. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. Let's clap. என்ன விசுவாச கை தட்டு. Loudly. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம். Romans 16th chapter. அந்த வசனத்தை நீங்க தெளிவாய் கவனிக்கணும். ரோமர் 16 அதிகாரத்திலே 20வது வசனங்களை நாம் வாசிக்கும் போது அப்படியே சொல்லுங்கள். சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் கையை உயர்த்தி ஒரு தேவன். அல்லேலூயா சொல்லுங்களே. பக்கத்துல கை கொடுத்து உன்னை வாழ்த்தி இருக்கிறேன். சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் அப்படி சீக்கிரமாய். அப்படி 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 எப்படியா? சீக்கிரமாய். எப்படின்னா சீக்கிரமாய். எப்படி? சீக்கிரமாய். எப்படி? Swiftly. எவ்வளவு இப்ப வந்த வேகம் வந்தனா? எப்படியா? சீக்கிரம். சீக்கிரமாய். நல்ல கை வைத்தே மகள், அந்த வசனத்தை இன்னும் முடிக்கல. அது இன்னும் ஒரு வரி இருக்குது கீழே. வாசி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. என்ன கூட இருப்பதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். 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 ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி ரெண்டு கையை உயர்த்துங்க. ஆண்டவரே,
சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நேற்று வரை இந்த பிரசங்கத்துக்கு முன்னாடி வரை எனக்கு விரோதமாய் இருந்து சாத்தானை சமாதானத்தின் தேவனே நசுக்கி போடுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா போவாஸ் ஆண்டவரே அறுக்கிறவரை பார்த்து ஆண்டவரே கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக என்று சொன்னபோது ஆண்டவரே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரே மறுமொழியாக கொடுத்த வார்த்தையின்படியே ராஜா ஆண்டவரே இன்றைக்கு சமாதானத்தின் கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு கூட வந்து ஆண்டவரே எங்களை ஆஸ்வதிக்கும்படியாக நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சமாதான தேவன் எங்களை ஆளுகை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே எங்களுடைய கையின் பிரயாசத்தையும் கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே எங்களோட கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்ப எந்தெந்த பிள்ளைகள் சமாதானத்தை இழந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் தாமே இன்றைக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமே உங்களிடத்திலே வந்து சாத்தானை ஆண்டவரே காலனிக்கிலே நசுக்கி போடுவார் என்று ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா ஆமென் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு நீர் ஆண்டவரே சமாதான தேவனா இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே ரகசியமான காரியங்கள் ஆண்டவரே சாத்தான் ஆண்டவரே பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே இருந்திருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய தாசன் சொன்னது போல ராஜா ஆண்டவரே அவருடைய ஆட்டத்தை கர்த்தர் இன்னோடு ஆண்டவரே ஒரு முடிவை அவனுக்கு வைத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனி அவன் எழும்ப மாட்டான் சுவாமி ஆண்டவரே. ஏனென்றால் கர்த்தர் சமாதானத்தின் தேவன் எழுதுவதற்காக எழுதுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவரே எங்களோடு வந்து ஆண்டவரே பிள்ளைகளோட வேலை ஸ்தலத்தில் சமாதானம் தருவீராக ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல ஆண்டவரே பிள்ளைகள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய சமாதான தேவனோடு நாங்கள் ஆண்டவரே கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா எடுத்து நிறுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் நீர் இப்பொழுது கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் பொறுப்படுத்திக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். அப்படி பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து அன்பின் வாழ்த்துதலை சொல்லு. Share your greetings to our சமாதானத்தின் கர்த்தர் சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழ் சாத்தானை நசுக்கி விட்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக. அப்படியே கரங்களை உயர்த்துவீர்களா? எங்கள் அன்பு நிறைந்த இயேசு சுவாமி அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்று பரிசுத்த பிதாவே வானத்துக்கு பூமிக்கு ராஜாவே சமாதானத்தின் பிரபுவே உம்மை நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய கிருபை இவளை சூழ்ந்து கொள்ளட்டும். மெய்யாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதியும். இந்த நாள் முதற்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கூடவே இருப்பார். God be with us. சமாதான குறைவு வராது. No shortcomings of எந்த நோவத்தில் வராது. No way. நீர்தான் தேவன். You are our God. நீ சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறீர். You shed blood on the cross. நீ உத்தமர். You are upright God. நீ பரிசுத்தர். You are holy God. நம்முடைய ஜீவன் மேல் ஆணையிடுகிறேன். In your life we pray. எங்களை காத்துக்கொள்ளும். Preserve us. என் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Preserve my people and bless. சமாதானமே உண்டாகட்டும். Oh, always peace. இயேசுவின் நாமத்தில் சமாதான பிரபுவாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். அதிசய தேவன் நீங்கதானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கதானே.